என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு ஒரு அதிமுக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, மார்கழி மாதம் முழுவதும் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாசலில் நீ செய்வாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் உன்னை வந்து சேரும். தெய்வ நம்பிக்கை உடைய என் பிள்ளை, தெய்வத்தினால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணம் கொண்ட என் பிள்ளை, எப்பொழுதுமே தெய்வத்தை எதையெல்லாம் சொல்லி வணங்க வேண்டும், என்னவெல்லாம் தெய்வத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதில் அதிக கவனத்தோடு இருப்பாயல்லவா? அப்படி நீ எப்பொழுதும் இதே கவனத்தோடு இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளிலும் தெய்வங்களுக்கு உகந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும் அல்லவா? இவையெல்லாம் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது. வாழ்க்கை நம்மை எங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று யோசிக்க வைக்கும் பொழுது இது போன்ற நல்ல விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதும் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும். இதை செய்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னால் அதை செய்து உனக்கான மகிழ்ச்சியை நீ பெற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வேண்டாம் என்று ஒரு நாளும் விட்டுவிட முடியாதல்லவா? எந்த விஷயத்தையுமே நாம் இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்துவிட முடியாது. என் குழந்தையே, மார்கழி மாதம் என்பது தெய்வங்களுக்கு நீ எப்பொழுதும் மனதார உள்ளே வரவழைக்கக்கூடிய மாதம். வாசலில் நீ விடுகின்ற கோலத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு. வண்ண கோலமிட்டு அதில் சாணத்தில் மலர்களை வைத்து நீ அலங்காரம் செய்வாய். இதுவெல்லாம் எதற்கு? அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. இதையெல்லாம் மனதார தெய்வம் மனம் குளிர்ந்து ஏற்றுக்கொண்டு நம் இல்லத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தானே. என் குழந்தையே, மங்களகரமான இல்லத்தில் தெய்வம் தங்கி இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்திலும் தெய்வம் நிறைந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற பல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். நீ தெய்வத்திற்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவில் கஷ்டமில்லாமல் அழைத்து வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயங்களையும் தாண்டி இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும். இனியாவது நமக்கு வாழ்க்கை இப்பேற்பட்ட துன்பங்களை கொடுத்ததே என்று எண்ணி வருத்தப்படாமல் இதிலிருந்தெல்லாம் மீட்கவும் நமக்கான நல்ல வழிகளை காண்பித்து கொடுக்கிறதே என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ காலை பொழுதில் செய்தாயானால் நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும். பொதுவாகவே தெய்வத்திற்கு நீ செய்கின்ற பரிகாரங்கள் எல்லாமுமே மூலிகைகளால் செய்யப்படக்கூடியதல்லவா? ஹோமகுண்டம் வளர்ப்பார்கள், நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? அதில் போடுகின்ற பொருட்களை எல்லாம் பார். எல்லாமுமே நமது உடலுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. அதிலிருந்து வரக்கூடிய புகை உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லதை கொடுக்கும். அவர்கள் உடலில் எந்த நோய்களும் இல்லாமல், உடலின் வெளிப்புறத்திலும் தோள்களில் இருக்கின்ற எந்த ஒரு வியாதிகளும் இல்லாமல் அந்த புகையினால் எல்லாம் அழிந்து போகும். இதுபோன்று தெய்வத்தில் செய்கின்ற எல்லா விஷயங்களிலுமே அறிவியலும் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அப்படித்தான் இன்று உன் அம்மா நான் சொல்கின்ற இந்த விஷயமும் மார்கழி மாதம் முழுவதும் நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொல்கின்றேன். மார்கழி மாதம் 29 நாட்கள் அல்லவா? என் பிள்ளையே, ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கொள். சிறிதாக ஒரு வெள்ளை துணியை எடுத்துக்கொண்டு அதை 29 நாட்களுக்கும் 29 துண்டுகளாக வெட்டி வைத்துக்கொள். அதன் நடுவில் கொஞ்சம் ஓமத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஓமம் மூலிகை பொருள் அல்லவா? இந்த ஓமம் எவ்வளவு நன்மைகளை உடலுக்கு கொடுக்கும் என்று தெரியும் அல்லவா? அதை உள்ளே வைத்து
நீ அந்த ஒவ்வொரு துணியையும் சிறு சிறு முடிச்சுகளாக கட்டி வைத்துக்கொண்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யை எடுத்துக்கொண்டு அதனுள் இந்த முடிச்சுகளை எல்லாம் உள்ளே போட்டுவிடு. இப்பொழுது உன்னிடம் நெய் இல்லையா? அப்படி என்றால் நல்ல நெய்யில் நீ அதனை ஊற வைத்து விடு. அப்படி செய்யும் பொழுது அடுத்த நாள் காலை, அதாவது மார்கழி மாதத்தினுடைய மறுநாள் விடியல் விடிந்ததுமே காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் இதை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்று தவற விட்டு விட்டாய், ஆனால் நாளையிலிருந்து இதை தவற விட்டு விடாதே. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து உன்னுடைய வாசலில், அதாவது உன்னுடைய நிலை வாசலில் ஒரு அகல் விளக்கு, ஒரு காலியான அகல் விளக்கை எடுத்துக்கொள். அதனுள் இந்த ஊற வைத்த முடிச்சில் இருந்து ஒரு முடிச்சை எடுத்து அந்த அகல் விளக்குள் போட்டு நீ அதனை எரித்து விடு. அது எரிந்து அதிலிருந்து செல்கின்ற புகைகளிலிருந்து உன்னுடைய இல்லத்திற்கு நல்லதொரு வாசனை கிடைக்கும். அதாவது தெளிவான விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து உனக்கு பிறக்கும். மனதில் தேவையற்ற குழப்பங்களோடு சுற்றி திரிந்தவர்களுக்கு எதிர்மறையான விஷயங்களை அது நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்மறையான விளைவுகளை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக ஓட்டம் எடுக்கத்தான் போகின்றது. எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த புகையானது உனக்கு மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை நீக்குவதோடு மட்டுமல்ல, உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லதொரு சுவாசத்தை சீராக்கி கொடுக்கும். இதிலிருந்து வருகின்ற வாசனை உனக்கு மனதில் மிக பெரிய தெளிவை கொடுத்து உன்னால் இதை செய்ய முடியும் என்கின்ற அறிவை உனக்கு கொடுக்கும். இப்படி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த என் குழந்தைக்கு இப்பொழுது உன் தாயானவள் சொன்ன இந்த விஷயமானது எப்பொழுதுமே நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை வருத்தப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் நீ இதனை செய்து பார். ஒருவேளை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எனக்கு தீட்டு நேரம் அம்மா, இதை என்னால் செய்ய முடியாது என்று நீ சொல்வாயானால் உன் இல்லத்தில் இருக்கின்ற யார் வேண்டுமானாலும் இதனை செய்யலாம். நன்றாக எரிந்து முடிந்தவுடன் அதனை எடுத்து உன்னுடைய இல்லத்தின் வாசலில் வெளிப்புறமாக கொட்டிவிடு என் குழந்தையே. அதன் பிறகு அந்த விளக்கை நன்றாக கழுவி காய வைத்துவிட்டு மறுநாள் அது போன்ற அதே விளக்கில் நீ இதனை வைத்துவிடு. ஒவ்வொரு முடிச்சு நெய்க்குள் ஊற வைப்பது மிகவும் நல்ல விஷயம். நெய்க்குள் ஊறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முடிச்சையும் எடுத்து நீ தினம் தினம் உன் இல்லத்தின் வாசலில் வைத்து எரித்து விடு. ஒருவேளை பிரம்ம முகூர்த்த வேளையில் என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்கின்ற என் பிள்ளைகள் எல்லோருமே மாலை நேரத்தில் இதை நிச்சயமாக செய்யலாம். உன் மனது இதை எந்த எண்ணங்களோடு செய்ய நினைக்கிறது என்பது மட்டும்தான் முக்கியம். மற்றபடி தெய்வத்திடம் நீ எப்பொழுது என்ன வேண்டுதலை வைத்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இதையெல்லாம் கடந்து விட்ட ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக எல்லோருமே இங்கு உணர வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்கின்ற நிலை ஒருபோதும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது. தனித்தனியாக யார் இருந்தாலும் அவர்கள் சமாளிப்பார்கள். தனித்தனியாக அவரவர்களை பார்க்கின்ற தகுதி அவர்களுக்கு இருக்கின்றது என்பதனை சொல்லிவிட்டால் போதும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிச்சயமாக கண்கூடாக காணத்தான் போகின்றாய். மனது எல்லாவற்றையும் ஒரே நாளில் கொடுத்து விடாது. வாழ்க்கையும் ஒரே நாளில் அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைக்காது. உன் மனது நினைத்தால் மட்டும்தான் எல்லாம் உன்னை வந்து சேரும். அதுபோலத்தான் நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை இந்த மார்கழி மாதம் முழுவதும் செய். முதலாவதாக இதிலிருந்து என்ன பலன் கிடைக்கிறது என்று தேடாமல் உன் மனதிற்கு எந்த அளவிற்கு நிம்மதி கிடைத்தது என்று தேடு. உன் மனதில் எந்த அளவிற்கு இது நல்லதை தந்திருக்கிறது என்பதனை தேடு.
நீங்காத இடத்தை கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கையில் இது மேலும் மேலும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.